ஹாய் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி மாஸ்டருக்கு பர்த்டேக்கு இந்த கார்டை நான் செஞ்சுட்டேன். நான் சின்ன வயசில் செஞ்ச கார்டு அது அப்படியே மெமரபிளாக தியானம் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி ஒரு வெள்ளைக்கு அழகாக முடிச்சிட்டேன். ஏன் பர்பிள் கலர் அப்படின்னா மாஸ்டருக்கு தாஜி மாஸ்டருக்கு பர்பிள்னால் ரொம்ப இஷ்டம். அப்புறம் அவருக்கு ஜடைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க பேத்திக்கு ஜடை போட்டு விடுவார். அப்புறம் கனகாமரம் பூன்னா ரொம்ப பிடிக்கும். அது பூ நான் வாங்கலை, அதனால் இதை ஜடை மாதிரி இந்த உள்ளன் த்ரெட்டை பின்னி இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது வேளாங்கண்ணி ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் கார்ட்ஸு. அப்புறம் என் ஏரியா ஆளுங்க கூட செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் இதை செஞ்சுருக்கேன் எங்கள் மாஸ்டருக்காக. ஹாப்பி பர்த்டே டு தாஜி மாஸ்டர். ஓகே, இந்த 3 ஹார்ட்ஸ் நான், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பாப்பா. ஓகே, அவருக்கு. அதுக்கப்புறம் ஏன் க்ரீன் வச்சுருக்கேன் அப்படின்னா கன்ஹாவோட மெயின் கலர் க்ரீன் தான். ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி தான் நான் இந்த கார்டு பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், குட்டி குட்டி ஹார்ட்ஸு அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அப்புறம் உள்ளே திறந்த உடனே இப்படி இருக்கும். Many more happy returns of the day, மாஸ்டர், தாஜி மாஸ்டர். ஸோ இதில் கொஞ்சம் வேர்டிங்ஸ் இருக்குது, நீங்களே படித்து பார்த்துக்கோங்க, டைம் லேட் ஆகிடும். ஸோ இது ஒரு வேர்டிங்ஸு. அப்புறம் இங்கே கொஞ்சம் எழுதியிருக்கேன். இதில் கரெக்டாக முடிச்சுட்டு ஸ்டே பிளஸ் மாஸ்டர் அப்படின்னு போட்டு, அவருக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் புல்லாங்குழலும் மயில் மாதிரி சும்மா லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுலேயும் பீட்ஸ் ஒர்க் வச்சுட்டேன். மயிலே கூட வச்சுருக்கலாம், பட் நேற்றுக்கு எனக்கு கடையில் கிடைக்கல. டி நகர் போயிருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம், பட் நான் போக முடியல, ஏன்னா ஒர்க் இருந்தது. ஸோ ஃபைனலி முடித்தாச்சு. இது மாஸ்டர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். பட் கொடுத்துருவேனா கொடுக்கலையா அப்படின்னு மாஸ்டர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப ஹார்ட்லேருந்து ரொம்ப இஷ்டமாக அவருக்காக நான் செஞ்சேன். போன வருஷமே நான் இதை செய்ய வேண்டியது. என் அங்கிள் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்காக பேனர்லாம் பண்ணாங்க. பட் அதில் என் ஃபோட்டோவும் என் பேரும் என் நம்பரும் போட்டதுனால அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க, தாஜி மாஸ்டர்கிட்ட போயிட்டோம், அவர் வந்துக்கிட்டு இருக்காரு, கரெக்டாக அவர் வர்றாரு, உள்ளேருந்து வெளியே வந்துட்டேன் நான். ஏன்னா இந்த ஒரு ரீசனுக்காக கொடுக்க விடலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதில் அவரோட ஸ்பீச் வேர்டிங்ஸ் பேப்பர் எங்ககிட்ட இருந்தது, அதை ஒட்டி அங்கே நாங்கள் போஸ்ட் போட்டு அழகாக கட்டிட்டு ஃப்ளவர் அந்த ட்ரீ கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பட் இது ரொம்ப ஆசையாக நான் செஞ்சுருக்கேன். நல்லபடியாக மாஸ்டர்கிட்ட கொடுத்து அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ப்ரேயரும் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்னோடய ப்ரேயர்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ, பாய். நீங்களும் செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாமல் நிறைய ஹார்ட்ஃபுல்னஸோட மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா டேலண்ட்டும் வெளியே வரும். ஆனால் கீப் ஆன் ட்ரைங் மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் க்ளீனிங்கு, நைட் ப்ரேயரு. அப்போ தான், இல்லைன்னா உங்களுக்கு அதில் ஒரு எஃபெக்ட்டுக்குமே கிடைக்காது. பண்ணால் எப்படி இருக்கும், பண்ணலன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு அதில் சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ஹார்ட்ஃபுல்னஸோட மெடிடேஷனை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.